ஹலோ, ஒரு லிவிங் ரூம் ஆரஞ்ச் ஹால் எப்படி டிசைன் பண்ணலான்னு பார்க்கலாம். ஸோ இப்போ இந்த லிவிங் ரூம் டிசைன் பண்ணுறதுக்கு முன்னாடி மெயினாக நீங்கள் பார்க்க வேண்டிய விஷயம், எந்த வாலை ஹைலைட் பண்ண போகிறீங்க. அதை நம்ம ஆக்சென்ட் வால்னு சொல்லுவோம். எந்த வாலை ஹைலைட் பண்ணுறீங்களோ ஆரல்ஸ் அது ஒரு நல்ல வியூ இருக்கிற விண்டோவாக இருக்கலாம், இல்லை நல்ல ஃபோட்டோ ஃப்ரேம்ஸ் எல்லாம் வச்சுருக்கக்கூடிய ஒரு வாலாக இருக்கலாம். தட்ஸ் யோர் விஷ். ஒரு ஃபோக்கல் பாயிண்ட் ஃபஸ்ட் சூஸ் பண்ணுங்கள். அதை நோக்கி உங்கள் ஃபர்னிச்சர் இருக்க மாதிரி உங்கள் ஃபர்னிச்சர்ஸ் பிளேஸ் பண்ணுங்கள். இப்போ அந்த ஃபர்னிச்சர் விஷயம் வரும்போது அதை ரொம்ப ப்ராப்பராக பார்த்து சூஸ் பண்ணணும். என்ன பண்ணணும்னா, உங்களுக்கு லார்ஜர் ஸ்பேஸாக இருக்குன்னா லார்ஜர் ஃபர்னிச்சர் போடுங்க. அந்த இடத்துல நிறைய குட்டி குட்டி ஃபர்னிச்சர்ஸ் ஆட் பண்ணாதீங்க. ஸ்மாலர் ஃபர்னிச்சராக போடுறீங்க அப்படின்னா ஸ்மாலர் ரூம்ஸ் யூஸ் பண்ணுங்க. அந்த இடத்துல ஏதாவது 1-2 ஆக்சென்ட் சேர்ஸ் யூஸ் பண்ணுங்க. அண்ட் உங்களுக்கு வால்க்கும் ஃபர்னிச்சருக்கும் இடையில ரொம்ப ஒட்டி போடாமல் இன்ட்ராக்ஷன்ஸ் நல்லா டெவலப் பண்ற மாதிரி, ஒரு கம்யூனிகேஷன் நல்லா ஃபேமிலியா உட்காந்து பேசுறீங்கன்னா ஆப்போசிட்ல போடுற மாதிரி பிளான் பண்ணிக்கோங்க. செவத்தை ஒட்டி தயவுசெய்து போடாதீங்க. அதையும் மீறி செவத்தை ஒட்டி போடுறீங்கன்னா 1 இன்ச் கேப் விட்டுருங்க. உங்களுக்கு சுத்தி நடந்து போற நடப்பாதையோட அளவு குறைஞ்சது 3 அடியாவது இருக்கணும். காஃபி டேபிளுக்கும் உங்களுக்கும் உள்ள டிஃபரன்ஸ் குறைஞ்சது 1.5 அடியாவது இருக்கணும். பக்கத்துல சேர் போடுறீங்க அப்படின்னா அதுக்குள்ள கேப் 2 அடியாவது இருக்கணும். அப்பதான் ஒரு சைட் டேபிளாவது இன்சர்ட் பண்ண முடியும். இந்த மெஷர்மெண்ட்ஸ் எல்லாம் முடிஞ்சது ஞாபகத்துல வச்சுட்டு லிவிங் ரூம் ரெடி பண்ணுங்க. Thank you.